திரு உதயநிதி ஸ்டாலின் அப்போ 8 அடி வச்சா புல்ல 16 அடி வைக்கும் அப்படின்னு இந்த வாக்கியம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் வந்து ராஜராஜ சோழனுடைய ராஜேந்திர சோழன் எவ்வளோ பெரிய ஒரு ராஜாங்கத்தை கட்டி அமைச்சார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி தன்னுடைய அப்பா தாத்தா அவர் வழியில் வந்து இவருக்கு வந்து மிக எளிமையாக அந்த பதவி கிடைக்குது. கட்சி பதவியாக இருக்கட்டும், எம்எல்ஏ பதவியாக இருக்கட்டும், அமைச்சர் பதவியாக இருக்கட்டும், இன்றைக்கி துணை முதல்வர் பதவியாக இருக்கட்டும், இது எல்லாமே மிக எளிதாக. ஒரே ஒரு காரணம், முதல்வரோட பையன். இதை தாண்டி அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் இவை அனைத்து இப்போ எப்படி வேணால் நமக்கு ஒரு பதவி வந்து கிடைக்கலாம். ஆனால் அது கிடைத்த அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்போ இந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நம்ம இவ்வளோ பதவி அவருக்கு வந்து அவருடைய ஒரு முதலமைச்சரோட ஒரு பையன் அப்படின்ற ஒரு காரணத்தால் அவருக்கு கிடைக்குது. இத்தனை பதவிகள், இத்தனை அதிகாரம் அவருக்கு கிடைக்குது. இதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார்? இப்போ நம்ம சொன்னோம்ல, அப்போ 8 அடினா புல்ல 16 அடி அப்படின்ற மாதிரி. அவரை விட திரு ஸ்டாலின் அவர்களை விட திரு மு கருணாநிதி அவர்களை விட இவர் என்ன அப்படி எவ்வளோ பெருசாக அவர் பண்ணார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என்ன செஞ்சார் அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பெருசாக இதை செஞ்சார்ப்பா அப்படின்னு வந்து எந்த ஒரு இதுவும் கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு அத்தனை போராட்டம் நடக்குது. எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வந்து போராட்டம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசாட்சியில். ஸோ அந்த இடத்துல ஒவ்வொரு போராட்டத்துக்கு இவர் நேராக போய் எத்தனை போராட்டத்துக்கு இவர் தீர்வு கண்டார்? நேராக போயிட்டு பேசியிருக்கலாம். எத்தனை போராட்டத்துக்கு இவர் தீர்வு கண்டார்? இது செய்யலாம் அப்படின்னு எத்தனை இதுக்கு சொல்லியிருக்காரு? கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, ஆணவ படுகொலை, இது எல்லாத்துக்கும் இவர் எங்கே நேரில் போயிருக்காரு? என்ன நேரில் போயிருக்காரு? என்ன ஒரு பதிலை கொடுத்துருக்காரு? என்ன ஒரு தீர்வை கண்டிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது ஒன்றுமே இல்லை. சரி, அது கூட இல்லை, அட்லீஸ்ட் புது திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களை வந்து இந்த மாதிரி நம்ம இவர்களால் செய்ய முடியல, நாம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வருவோம் அப்படின்னு எம்மாதிரியான திட்டங்களை இவரை கொண்டு வந்தார்? கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய பதவி உங்கள் கையில் எளிமையாக வந்துடுச்சு. ஆனால் அந்த பதவி வச்சு என்ன செஞ்சீங்க அப்படின்றது வந்து மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு பல பேர்கிட்ட போயிட்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக பல பேர்கிட்ட ஒரு பதில் கிடையாது. இவ்வளோ பெரிய பதவி கிடைச்சும் அதை தக்க வைக்கிறதுக்கோ இல்லை அதை வைத்து மக்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கோ இவரால் முடியல அப்படின்றது தான் யதார்த்தம். அதனால தான் சொன்னேன், இவர்கிட்ட இந்த ஒரு தலைமை பண்பு அவருடைய பேர் இயக்கம் இவர் தலைமையில் கீழே வரும்பொழுது கண்டிப்பாக அழிவை சந்திக்கும். ஏன்னா இவரோட இப்போ வந்து ராஜராஜ சோழனோட ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய ஒரு ராஜாங்கத்தை கட்டினார்ல, அந்த மாதிரி இவங்க அப்பாவோட இவர் வந்து செமையாக செஞ்சிருவாப்பா அப்படின்னு தைரியமாக சொல்கிற அளவுக்கு இவர் எதுவுமே வந்து இது வரைக்கும் எதையும் வந்து அவர் செஞ்சு காமிக்கலை. இவ்வளோ பதவி அதிகாரம் எல்லாமே அவர் கையில் இருந்து இவர் சொன்னால் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய பேர் இயக்கம் அவங்க அப்பா கையில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அப்படி என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக நான் சொன்னது வந்து கண்டிப்பாக நிகழும்.